இந்த ஃப்ரைடேக்கு குளிச்சுட்டு அண்ணனும் நானும் வண்டிய எடுத்துட்டு நேரா நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆன் தி வேல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வண்டிய ரோட்டோரமா வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியாச்சு. வீட்டு சந்துக்குள்ள தான். பிகாஸ் நம்ம தொழுவ போணும். ஸோ தொழுது முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ட நோக்கி நம்ம கிளம்பியாச்சு. பிகாஸ் கூட்டமாயிடும். நம்ம உள்ள போன உடனே இடம் கிடைச்சிருச்சு. கார்னர் சீட்ட பிடிச்சு 3 மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 3 பீஸ் ஒரு மீடியமான சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தான் இருந்தது. ஒரு எலும்பு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு அதுல. இருந்தாலும் அதெல்லாம் நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாரி இருக்குங்க அப்படின்னோனே, மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் 2 பீஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாஃப் தந்தூரி வந்து பார்த்தீங்கன்னா, வர வச்சிருந்தோம். இதுல தாங்க ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஓவரா கருகிருச்சு. பட் இருந்தாலும் கருகுனா தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது அனுபவிச்சு நம்ம சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுல இன்னொன்னு டிசப்பாயின்ட்மென்ட் என்ன அப்படின்னா, சுத்தமா சூடாவே இல்ல. பிகாஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தத தான் அப்படியே குடுத்தாங்க. ஆனா ஃப்ரைடே எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா போட்டு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா டைம் எடுக்கும். கஸ்டமருக்கு டிலே ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த மாரி அவங்க குடுத்துருக்கலாம். ஸோ தப்பு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சூடா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம எலும்பு பீஸ் தான் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோனே 2 எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு குடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வந்து 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீஸாவே மீடியமா போட்டு குடுத்துருந்தாங்க. ₹22 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணியோட பிரைஸ் வருது. விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரூ. 528 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஃபைனலா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எங்க நடனனுக்கும் டாட்டா சொல்லிட்டு அங்கருந்து போயாச்சு.